ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி 2023ஆம் ஆண்டு ஹிஸ்டரியில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு தேங்க்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும். அவங்க தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸா போட்டிருந்தோம். ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீடியோவா போடுங்க 30 கொஸ்டின்ஸ் கிட்ட போடுங்க அப்படின்னாங்க. அதோட முயற்சியை தான் நம்ம இப்போ வீடியோ போட போறோம். ஓகே பாருங்க. ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த தயாராம் ஷானியை பற்றி பார்ப்போம். தயாராம் ஷானி தான் எதை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, ஹரப்பால ஃபர்ஸ்ட் அகலாய்வு மேற்கொண்டிருப்பாரு. நெக்ஸ்ட் ஆர்டி பானர்ஜி மொஹஞ்சதாரோவை அகலாய்வு பண்ணியிருப்பாரு. இது நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மார்டிமர் வீலர்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்னா, எந்த பிளேஸ் ஞாபகம் வரும்னா அரிக்கமேடு ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை? எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். இது சரியான்னு கேட்டீங்கன்னா மிகச்சரி. ஜில் இ இலாகியை தோற்றுவித்தார். அதாவது தீன் இலாகியை தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. தீன் இலாகியை தோற்றுவித்தவர் இவரான்னு பார்த்தீங்கன்னா தவறு. குத்புதீன் ஐபக் தீன் இலாகியை தோற்றுவிக்க மாட்டார். தீன் இலாகியை தோற்றுவித்தவர் யாருன்னா நம்ம அக்பர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் குதுப்பினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார். இது சரியான்னு கேட்டீங்கன்னா சரிதான். இல்துமிஸ் தான் குத்புதீன் ஐபக் வந்து குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. ஆனால் அதை கட்டி முடிச்சது யாருன்னு பார்த்தா இல்துமிஸ். ஓகே, அப்படிங்கிற 1ம் 3ம் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. தாரிகி ஷெர்ஷா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கான் சர்வானி. தாரிகி ஷெர்ஷா இப்போ நமக்கு புக்கில் இல்லாத கண்டென்ட்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? தாரிகி ஷெர்ஷா என் நூல் எழுதியிருக்காரு அப்பாஸ் கான் ஷர்வானி. நெக்ஸ்ட் பாருங்க. வேசரபாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை என்னன்னா சாளுக்கிய பாணி. ஓகேங்களா? சாளுக்கியர்கள் வேசரபாணியில் தான் கட்டடம் கட்டுவாங்க. ஸோ சாளுக்கிய பாணின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பல்லவர் பாணியெல்லாம் திராவிட பாணி தான். அந்த இது ஒரு பல்லவர் பாண்டியெல்லாம் திராவிடர்கள் வந்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இறப்பற்ற ஆன்மா. நம்ம பார்த்துருப்போம். துன்பம், ஆசைய துன்பத்திற்கு காரணம், துக்கத்தின் முடிவு, இதெல்லாம் அவருடைய கோட்பாடுல இருக்கு. அதுல சேராது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறப்பற்ற ஆன்மா. ஓகேங்களா? ஆன்மாக்கு இறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் எப்போ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அந்த இதில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதை தான் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வருஷத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் கனிங்ஹாம். இவர் தான் இந்திய தொல்லியல் துறையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1861. இது கூட அப்படியே 100 ஆட் பண்ணோம்னா 1961 வரும். அப்போது என்னன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்னா எஸ்ஆர் ராவ். இவர் வந்து ஒரு அகலாய்வு இடத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வேற போட்டிருந்தோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவின் மியூசியம் ஆன் வீல்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1965. ஓகேங்களா? 1965 மியூசியம் ஆன் வீல்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. யார் ஃபர்ஸ்ட் சீனாவைக்கு தூதுக்குழு அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுற முதலாம் ராஜேந்திரன் தான் இதை பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். முதலாம் ராஜராஜனுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு, மறக்காம என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்டுமிஸ். இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பேர் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் யாருன்னா ஷெர்ஷா, நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இல்டுமிஸ் வந்து இந்த காப்பர் ஜிட்டால் சில்வர் டங்கா இந்த நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கு என்ன நாணயம் சொல்லுவாங்கன்னா அரேபிய நாணய முறை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா யாரு? இல்டுமிஸ். நெக்ஸ்ட் அடையாள நாணய முறை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். ஓகேங்களா? அடையாள நாணய முறை. நெக்ஸ்ட் பார்ப்போம். தசபோதா யாரால் எழுதப்பட்டது? இதற்கு சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் தான் தசபோதா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. தசபோதா அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு? ராம்தாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரை குறிப்பிடுக. சிவாஜியின் ஆன்மீக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ். ஓகேங்களா?
புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஆன்மீக குரு அப்படின்ட்டுன்னு ராம்தாஸ் இருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவர் ஆரம்பத்துலேருந்து வளர்த்தவர் காப்பாளர் அப்படிங்கிற பேர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரோட பேரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஸ் நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர். இது என்ன? ரெய்ச்சூர் தோவாப். இதான் அதுக்கு சரியான விடை. நமக்கு துங்கபத்ரா இடையில உள்ள அப்படின்னு நமக்கு புக்ல இருக்கும். ரெய்ச்சூர் தோவாப். ஓகேங்களா. நெக்ஸ்ட், பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். முகமது கவான் ரொம்ப ஃபேமஸான ஆளு. இவர் தான் லாஸ்ட் அவர் கொன்றுவர். ஓகேங்களா, அவங்களுடைய அமைச்சரோட பேச்சுனால. நெக்ஸ்ட் பாருங்க. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. இது நம்ம புக்ல இருக்காது, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிக்கந்தர் இசானி அப்படிங்கிற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் பேர் என்னது? அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானினா உங்களுக்கு அலாவுதீன் கில்ஜி ஞாபகம் வரணும். ஓகேங்களா. ஓகே, ஓகே. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது? எந்த கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா ஜாகீர் நிலமானிய முறை. இதான் டெல்லி சுல்தானுடைய மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்றழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு யார் அழைக்கப்படுகிறார்னா ஜாவுதீன் அபிதீன். ஜாவுதீன் அபிதீன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தெரியாதது புதுசாக இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்க்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதான் நல்லது. சப்போஸ் திருப்பி கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார்? இதற்கு சரியான விடை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பகதூர் ஷா. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தி இண்டோ சுமேரியன் சீல்ஸ் டிசப்பர்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாடல். லாரன்ஸ் வாடல் தான் இந்த இண்டோ சுமேரியன் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்கிறாரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புக்கில் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள், அதாவது ஹரப்பா சிம்பல்ல என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, என்னதெல்லாம் பார்ப்போம். நீர் யானைகள், யானைகள், புலிகள், ஒட்டகம், இந்த 4மே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4மே கரெக்டு. 4மே கரெக்டுங்கிறது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ் குறிப்பிடப்படுபவற்றில் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்க. குருநானக் கொடுத்ததுல தப்பானது எதுன்னு கேட்டிருக்காங்க. குருநானக் ஒருவனை தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா. இது வந்து குருநானக் வந்து சீக்கியர் சம்மந்தப்பட்டவர். நம்ம இதை அழகாக எலிமினேட் பண்ணிடலாம். குருநானக் கர்மாவை நம்பினார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரி. குருநானக் சாதி முறையை எதிர்த்தார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க. பின் வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது? இதற்கு மிகச் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்டியன் கல்வெட்டு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த தங்கம் பத்திர கல்வெட்டை பற்றி சொல்றதுன்னா சால்டியன் கல்வெட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று யார் உத்தரவிட்டார் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். ஒருத்தருக்கு வாரிசு இல்லாமல் இருந்துட்டாருன்னா அவருடைய சொத்து எல்லாத்தையும் பொது பணிக்கு பயன்படுத்த சொல்லியிருக்காரு. யாரு? ஜஹாங்கீர், மன்னர் ஜஹாங்கீர். ஓகேங்களா. அக்பருடைய பையன். அவருடைய இயற்பெயர் என்ன? சலீம். உலக அமைதியை குறிக்கும் சுல் இ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சுல் இ குல், இபாதத் கானா, இதெல்லாம் யாரு? அக்பர் வருவார். இந்த அக்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 இது முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். தீன் இலாஹி, நெக்ஸ்ட் சுல் இ குல், அனைவருக்கும் அமைதி, நெக்ஸ்ட் இபாதத் கானா, விவாதத்துக்கான ஒரு மண்டம், நெக்ஸ்ட் மன்சப்தாரி முறை. இது எல்லாமே வந்துச்சுனாலே நெக்ஸ்ட் அறிஞர்களை பற்றி வரையில தான்சென் அப்படிலாம் வரும். அதெல்லாம் யார் அவைன்னு கேட்டால் அக்பர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இதைத்தான் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் சொல்லும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இடுகாட்டு மேடு, புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம்னா ஹரப்பா சொல்லுவாங்க. இடுகாட்டு மேடு அப்படின்னாலே என்னது? மொஹஞ்சதாரோ வரும். ஓகேங்களா. ஓகே, பின் வருவனற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஹொய்சாலர் தேவகிரி இருக்குது. இது கரெக்டா? தப்பு. ஹொய்சாலர் யார் வரும்னா துவார சமுத்திரம். அந்த இதான் ஹொய்சாலர். துவார சமுத்திரத்து ஹொய்சாலர்கள்னு வருவாங்க. நெக்ஸ்ட் யாதவர் துவார சமுத்திரம் கொடுத்துருக்காங்க. தப்பு. தேவகிரி யாதவர்கள் வரும்.
துவாரசமுத்திரம் பொய்சாளர்கள் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் காகதியர், வாரங்கல் காகதியர், இது சரி. பல்லவர் மதுரை, பல்லவர் மதுரைன்னு கொடுத்துருக்காங்க, இது சரியான்னு கேட்டிங்கன்னா தவறு. பல்லவர் வந்து எந்த இது வரும்னா காஞ்சிபுரம்னு வரும். ஓகேங்களா. ஸோ 3 மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். குத்புதீன் ஐபக், லாக் பக்ஷா, இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. ஸோ இது வராது. ஒன்று எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இல்துமிஸ் மாலிக் கபூர், மாலிக் கபூர் வந்து இல்துமிஸ்க்கு வருவார். நோ, இவர் எதுக்கு வருவார்னா மாலிக் கபூர் வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு வருவார். ஸோ தவறான பொருத்தத்தில் 2 இருக்குது. ஸோ 2 இருக்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா ஆப்ஷன் ஏயும் பியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முகமது பின் துக்ளக், அடையாள நாணயங்கள். முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்கள், இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. ஏன் இப்போதான் நம்ம சொன்னேன், அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். நெக்ஸ்ட் ஃபெரோஷா துக்ளக் 40 இன்வர் குழு, இது தவறு. ஃபெரோஷா துக்ளக் வந்து 40 இன்வர் குழுவை கொண்டு வந்திருக்க மாட்டாரு, இல்துமிஷ் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ எதெல்லாம் தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 2, 4. 2, 4 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்ரா போர். இதில் தான் ஆப்கானியர்களுக்கு எதிராக இறுதி போர். அதுக்கு அடுத்த வருஷம் 1530 அவர் லாகூருக்கு வர வழியில் இறந்து போயிடுவார். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கணும்னா சவுசா போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1539. கன்னூசி போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1540. நெக்ஸ்ட் சந்தேரி போர் எப்போ நடந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே. டேஸ் இன் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இதுக்கு சரியான விட என்ன? காசக்குடி செப்பேடுனாலே நந்திவர்மன் ஞாபகம் வந்துடணும். ஃபர்ஸ்ட் பல்லவர் ஞாபகம் வரணும் காசக்குடினாலே, 2வது நந்திவர்மன் ஞாபகம் வரணும். ஓகேங்களா. ஆன்சர் நந்திவர்மன். கூறும் செப்பேடுகள்னா பரமேஸ்வரவர்மன் வரணும். ஓகேங்களா. ஓகே. மேலே உள்ளதை பாருங்க, எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க போல. சோழர் காலம் சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது, சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. பல்லவர் காலம் சோழர் காலம் சிற்பங்களுக்கு வராது. பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது, இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பல்லவர் காலம் சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது, சோழர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது. இது நம்ம 7th 8th புக்கில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ 2மே தவறு. ஆப்ஷன் டி வந்து சரி. நெக்ஸ்ட் பாருங்க, தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பின் பிரான்பூட். நெக்ஸ்ட் பாருங்க, சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. இது சரியான்னு கேட்டீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். சிவகிரி வந்து தற்காப்பு நடவடிக்கை பாதுகாப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது மலைக்குள்ள இருக்கும், யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் அட்டாக் பண்ண முடியாது. காரணம் என்ன? அது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து சரி. நெக்ஸ்ட் பாருங்க, தவறான கூற்றினை தேர்வு செய்க. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இது சரி. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா எனப்பட்ட, இதுவும் சரின்னு கேட்டீங்கன்னா இதுவும் சரிதான், பகோடான்னு தான் சொல்லுவாங்க. மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டனர். இது சரியான்னு கேட்டீங்கன்னா இதுவும் சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, 1761 மே 16 நாள் பூலித்தேவனின் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் செவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாயின. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தவறு. ஏன்? அது வந்து மருது சகோதரர்கள் கிட்ட அது போகாது, அது வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போகும். ஓகேங்களா. 1761 மே 16 யூசுப் கான் தான் அவரை வென்றிருப்பார். ஓகேங்களா. ஓகே. இந்த யூசுப் கானுக்கு இன்னொரு பேர் ஒன்று உண்டு, அது என்னன்னா மருதநாயகம். மத மாற்றத்திற்கு பின்பு கான் சாஹிப்னு பேரை மாற்றிக்குவார். ஓகேங்களா. ஓகே. இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைமை தாங்கியவர், இது நமக்கு தெரியும், கேப்டன் லட்சுமி, அதாவது டாக்டர் லட்சுமி. ஓகேங்களா. ஓகே. கல்பனா தத் ஒரு சுயசரிதை எழுதியிருப்பாங்க. ஒரு நீங்கள் 12th INM புக்கில் 7வது பாடம் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் சொல்லலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு உஷா மேத்தா, அருணா அலிலாம் இதுலனா வானொலியில் திரைமறை வேலையில் ஈடுபட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா பாண்டியர்கள். பாண்டியர்கள் தான் நம்ம அந்த இதுல தெரியும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மண் அப்படின்னு அடிக்கடி மூவிஸ்லேயே வரும். ஓகேங்களா. மதுரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆன்சர் பாண்டியர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? உங்க நல்ல கொஸ்டினை கவனிக்கணும். குப்த வம்சத்தை தோற்றியவர்னா ஸ்ரீகுப்தர். உங்க என்ன கேட்டிருக்காங்க? குப்த சகாப்தம். ஸோ ஆன்சர் 1ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. அவர் தான் குப்த சகாப்தத்தை தோற்றுவிப்பார். இவர் வந்து லிச்சாவி அந்த வம்சத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த லிச்சாவிங்கிறது எந்த பிளேஸ்னா கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸ்கந்தகுப்தர் காலத்து
கல்வெட்டு அந்த இதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தரை நம்ம என்ன சொல்லுவோம்? கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு முதலாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் தான் ஃபர்ஸ்ட் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். இப்போ குப்த சகாப்தத்தை தோற்றுவித்த யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதவ் ராவ். 3ஆம் பானிபட் போர் எப்போ நடந்துச்சு அந்த வருஷத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யாருன்னா மாதவ் ராவ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார்? மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பாஜிராவ். அவர் தான் மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா. இது நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, சிம்ம விஷ்ணு யாருன்னா பல்லவ வம்சத்தை இவர் தான் தோற்றுவிப்பார். சிம்ம விஷ்ணு அவனிசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயசிம்மன் என்ன சாளுக்கிய வம்சத்தில் வருவார். ஆதித்யா 1 இவர் வந்து சோழ வம்சம். சதகர்ணி வந்து சாதவாகனர், கௌதம் புத்தர் சதகர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, லட்சுமிஷினால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன? அதாவது இல்டுமிஸ் தான் அவங்க லட்சுமிஷினால்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எப்படி உள்ளதெல்லாம் இங்கிலீஷ் டேம் என்னன்னு பாருங்கள். இதுக்கு பேர் என்ன? துர்கானி சகல்கானி. அதாவது சகல்கானி முறைன்னே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சகல்கானி முறை, அதாவது 40 முறையை யார் கொண்டு வந்திருப்பா? நம்ம இல்டுமிஸ் தான் கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் குதுப்பினார் கோபுரத்தை கட்டி முடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்க மறுத்திருப்பாரு. அது மூலமா மங்கோலிய படையெடுப்பை தடுத்திருப்பாரு. அந்த ஆதரவு கொடுக்க மருத்துவர் பேரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அமீர் ஹசன் தெஹ்லுய் டேஸ் அரசரின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார். யார் அவையில்னா முகமது பின் துக்ளக் அவையில தான் இவர் எவ்வளோ இருப்பார்னா கவிஞராக இருப்பார். முகமது பின் துக்ளக் அவையில கவிஞராக இருந்தவர் யாருன்னா அமீர் ஹசன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். என்னென்னு அழைக்கப்படுவாங்கன்னா நானா தேசி அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. நானா தேசி. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஹோல்கர், புனை. ஹோல்கர் வந்து புனை வராது, இந்தூர் வரும். ஓகேங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. பான்ஸ்லே, நாக்பூர். இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரி. நெக்ஸ்ட் சிந்தியா எங்கே வருவாங்கன்னா குவாலியர் வருவாங்க. ஓகேங்களா? சிந்தியா எங்கே வருவாங்கன்னா குவாலியர். பேஷ்வா தான் புனை வருவாங்க. ஓகேங்களா? ஸோ சரியாக பொருந்திருக்கிறது பி ஆப்ஷன் தான். ஸோ அதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது? எது தப்பாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜாகிருதீன் பாபர், இதுதான் தவறு. ஏன்னா ஜாகிருதீன் பாபர் உலகை கைப்பற்றியவர்னு வரமாட்டாங்க, நம்பிக்கையை காப்பவர் அப்படின்ற. பாபர் எதுக்கு வரும்னா நம்பிக்கையை காப்பவர். ஷாஜஹான் உலகத்தின் அரசர், இது கரெக்டான்னு கேட்டிங்கன்னா கரெக்டு. ஷாஜி பான்ஸ்லே சிவாஜியோட தந்தை. அக்பரோட பாதுகாவலர் பைரம் கான். ஓகேங்களா? ஓகே. நம்ம ஆல்ரெடி மராத்தியர்களில் கேட்டிருந்தோம். அதற்கு சரியான விட என்னென்னு தாதாஜி கொண்டதேவ். ஓகேங்களா? தாதாஜி கொண்டதேவ். இதே மாதிரிக்கல மராத்தியர்களில் சாரி நானே ஆன்சர் சொல்லிட்டேன். மராத்தியர்களில் என்னது தாதாஜி கொண்டதேவ், அவர் தான் அவருக்கு பாதுகாவலராக இருப்பார். இங்கே அக்பரோட பாதுகாவலர் பைரம் கான், மராத்தியர்களில் சிவாஜியோட பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ். நெக்ஸ்ட் பாருங்க, முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும் டேஸ். என்னது? தாஜ்மஹால் தான் அவங்களுடைய சிறப்புமிக்க வடிவம். நெக்ஸ்ட் பாருங்க, 1709 டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். தரங்கம்படியில் யார் நிறுவுறாருன்னா சீகன் பால்கு அப்படிங்கிறது தான் நிறுவுறாரு. இது வந்து டேனிஷ் பீரியட்ல பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, வேல்நாச்சியாரின் தந்தையின் பெயர் டேஸ் ஆகும். வேல்நாச்சியாரோட தந்தை பெயர் என்ன? செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. நம்ம செல்லமுத்து சேதுபதினு படிச்சிருப்போம். இந்த செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டதுக்கு இங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய மருது. ஓகேங்களா? பெரிய மருது சிவகங்கையின் சிங்கம். ஆனால் இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் புக்கில் என்ன இருக்குன்னா சின்ன மருதுன்னு இருக்குது. ஆனால் அவங்க பெரிய மருதுன்னு கொடுத்துருக்காங்க, தெரியலை. கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவை? இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இதுவும் சரியான்னு கேட்டிங்கன்னா சரி. இது எந்த இடத்துல வச்சு தூக்கிலிடப்பட்டிருப்பாருன்னா கயத்தாரில் வச்சு தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. 1799 அக்டோபர் மந்த்தில் இது நடந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு புக்கில் 16 இருக்குது, இன்னொரு புக்கில் 17 இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தவறு. களக்காடு போரில் ஜெயிச்சிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் தான் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. அதுவும் பூலித்தேவர் தான் வருவார். இவர் வேல்நாச்சியாரின் சகோதரர்.
இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் தப்பு. ஸோ 1 மற்றும் 2 சரி. தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? அதாவது தப்தி ஆறுக்கு மேலே ஒரு மாகாணம் அமைச்சிருக்குது. அது முகமது துக்ளக்கோட எந்த மாகாணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? காண்டேஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய பதில் தவறான கூற்று எது? வாங்க வாங்க பார்ப்போம். குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர் ஆவார். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து தப்பு. குப்த பேரரசில் 3வது ஆட்சியாளர் இவர் வர மாட்டார். ஏன்னா குப்த பேரரசு கேட்டிருக்காங்க. வம்சம்னா வம்சனாலுமே இது தப்பு. குப்த பேரரசில் ஃபர்ஸ்ட் யார் வர? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரோட பையன் தான் யார்? சமுத்திரகுப்தர். 3வதா யார் வர்றாரு? 2ஆம் சந்திரகுப்தர் வர்றாரு. ஸோ 3வது ஆட்சி 2ஆம் சந்திரகுப்தர். இதுதான் சரி. ஸோ அதனால 1வது இது தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது. இது சரியான்னு கேட்டீங்கன்னா இது வந்து சரி. இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை ஏற்றிருந்தார். இது சரியான்னு கேட்டீங்கன்னா இதுவும் சரி. இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வைத்தார். இது வந்து தப்புங்க. ஸோ 1 மற்றும் 4 தப்பு. அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையை பொறுத்துக. சமுத்திரகுப்தரை பத்தி என்ன தூண் கல்வெட்டு சொல்லுதுன்னா ஈரான் தூண் கல்வெட்டு பிளஸ் அலகாபாத் கல்வெட்டு சொல்லும். சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தரை பத்தி என்ன சொல்லுதுன்னா உதயகிரி குகை கல்வெட்டு சொல்லும். புத்தகுப்தரை பத்தி என்ன சொல்லும்னா பகார்பூர் செப்பு பட்டயம் சொல்லுது. ஸ்கந்தகுப்தரை பத்தி எது சொல்லுதுன்னா ஜுனாகத் பாறை சொல்லுது. அப்படின்னா ஆப்ஷன் 2, 3, 1, 4 ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? அலி குர்ஷப். அப்பல நம்ம அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு நிக்நேம் பார்த்தோம். அது என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு சிக்கந்தர் இஷானி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. ஓகே, நான் சொல்றதையும் கவனிச்சுட்டு வாங்க. இடையில கேள்வி கேட்பேன். அலாவுதீன் கில்ஜியோட அசல் பேர் என்ன? அலி குர்ஷப். ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி, அலி குர்ஷப். நெக்ஸ்ட், ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. இது சரியான்னு கேட்டீங்கன்னா சரி. காரணம் என்ன? கன்வா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. இது காரணம் சரியான்னு கேட்டீங்கன்னா காரணம் சரி. கூற்று காரணத்தை விளக்குகிறது. அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார். இது சரியான்னு கேட்டீங்கன்னா சரி. அக்பர் ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு அல் கி குல் என்ற கொள்கையை போதித்தார். இது அல் கி குல் இல்ல, சுல் கி குல். ஓகேங்களா? ஸோ இதுல மிஸ்டேக்கா இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா ஏயும் பியும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, கிருஷ்ண தேவராயரின் அமுக்த மால்யதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது? யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது. அதில் வந்து அமுக்த மால்யதாங்கிறது ஒன்று சூட்டி கொடுக்கறது. மாலையை அவங்க கோதை வந்து போட்டுட்டு இறைவனுக்கு அணிப்பாங்கல்ல, அந்த இதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை எழுதினவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். நெக்ஸ்ட் பாருங்க, மௌரிய ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா அக்ரோனோமோயின்னு அழைக்கப்படுது. எங்கன்னா மௌரியர் ஆட்சி காலத்தில் யார்? கிராமப்புற அதிகாரிகள், விஓ மரிக்குள் உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், காந்தார கலைப்பானை ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. இது சரியான்னு கேட்டீங்கன்னா சரி. இக்கலையின் செல்வாக்கு ஹீனையான பிரிவில் இருந்துச்சு. காரணம் இது கொடுத்துருக்காங்க. காரணம் சரியான்னு கேட்டீங்கன்னா கூற்று சரி, காரணம் சரி. ஆனா இது வந்து விளக்கவில்லை. ஓகேங்களா? சரி, கூற்று சரி, காரணம் தவறு. இது வந்து ஹீனயான வராது, மகாயானம் வரும். ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறான பொருத்தம்? சங்கு எது தவறான பொருத்தம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சங்கு நாகேஸ்வர் கரெக்ட். சங்கு நாதம்னு சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். வைடூரியம் ஷார்டுகை இது கரெக்டான்னு கேட்டிங்கன்னா இதுவும் கரெக்டாக தான் பொருந்தி இருக்குது. வைஷாலி அப்படின்னு வச்சுக்கணும். வைஷா அப்படின்னு வச்சுக்கணும். கார்னிலியன் ஓமன் இருக்குது. இது வந்து தப்பு. கார்னிலுக்கு என்ன வரும்னா லோத்தல்னு வரும். காலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கார்னிலியன் லோத்தல். நெக்ஸ்ட், ஸ்ட்ரீட் டைட் தெற்கு ராஜஸ்தான் ஓமன். இதுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக தெற்க போங்க அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சு நம்ம கிளாஸ்ல வீடியோ நடத்திடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எது தப்பு? கார்னிலியன்னா தப்பு. 3 ஒன்லி. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம். குல்பதன் பேகங்கிறது யாருன்னா ஹுமாயூனோட சிஸ்டர். நெக்ஸ்ட், பதுனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தார். தொடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தார்.
நெக்ஸ்ட் ஹஜி இப்ராஹிம் சரிஹிந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார். இதுல எது மட்டும் தப்புனா 2வது மட்டும் தப்பு. பதுனி பகவத புராணத்தை பாரசீகல மொழிபெயர்த்தவர் இவர் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும். நெக்ஸ்ட் பார்ட் 2 நம்ம அப்லோட் பண்றோம். மறக்காம பாருங்க. 2023க்கு 2 பார்ட்டா நம்ம வீடியோ போடுறோம். அந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும், என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. கண்டிப்பா அது சம்பந்தமா வீடியோ போடுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. அவங்களுக்காண்டி தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அவங்க தான் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? ஓகே. பை. தேங்க்யூ.